மேம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் ராசி மேஷராசி. ஸோ இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? கண்டிப்பா மேடம். பொது பாத்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்கார். 7 நாட்டு சனியா இருக்கவர் இப்ப குரு பயிற்சி நடந்துருச்சு இல்லைங்களா? 2/6/2026 திருக்கணித பிரகாரம் குரு பயிற்சி நடந்துச்சு. இந்த குரு பயிற்சி நடந்து குரு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக சனி 7 நாட்டு சனி தான். நான் உங்களுக்கு எடுக்கணும் தான் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அந்த வக்ரகதி அடைஞ்ச சனி பகவான் ஆல்ரெடி வீக். அதுக்கு மேல குருனோட பார்வை, என்னால முடியலப்பா, என்னால உங்களை எந்த விதத்திலையும் கெடுக்க முடியல அப்படின்னு அவர் அமைதியா 100% அமைதியா இருக்கக்கூடிய காலகட்டம். அப்ப என்ன அர்த்தம்? இது மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னால் பெருசாக டெவலப் ஆகவே முடியலையே அப்படின்னு உன்னோட ஆழ் மனசு உன்னை பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்திட்டே இருக்கு, உனக்கு சொல்லிகிட்டே இருக்கு, நீ வருத்தத்திலே இருக்கன்னா சனி இந்த காலகட்டத்தில் நல்லது செஞ்சிடும், சாலிடாக நல்லது செஞ்சிடும். அதனால தான் மேடம் அவனுக்கு நீதிமான் அப்படின்ற பேர். என்ன அப்படின்னா எல்லாருக்கும் சனி வருவான். 7 நாட்டு சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, குருனோட பார்வை எவ்வளவு நாள் இருக்கும்? பார்வை பாத்தீங்கன்னா இப்பயும் கடைசி ஒரு மாசம் அகல போகுது இல்லைங்களா? அப்ப அந்த காலகட்டம் உன்னை கிளீனை போட்டு தள்ளிடுவா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய பதிவுகள் எல்லாம். நிறைய வித்தியாசமான பயிற்சிகள், ஒவ்வொரு மாசத்துக்குமான பயிற்சிகள் என்ன, அதே மாதிரி நம்ம பெரிய பயிற்சிகள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இதெல்லாம் நிறைய நல்ல நல்ல பதிவுகளா கொடுத்துட்டு இருக்கீங்க. மக்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒவ்வொரு பதிவையும் பார்த்து நமக்கு கமெண்ட்ஸ்லாமும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கால்ஸ்லாமும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பாராட்டுகள் நம்ம சேனலுக்கும் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் நல்லா இருக்கு, மேடம் கொடுக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் சூப்பரா இருக்கு, ரெகுலரா பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சனி வக்ர பயிற்சி ஜூலை மாதம் 27ஆம் தேதி வருது. அது எத்தனை மாதங்களுக்கு இருக்கு, எத்தனை நாட்களுக்கு அது கண்டினியூ ஆகுது, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் அந்த சனி வக்ர பயிற்சியில மக்களுக்கு நடக்க போகுது மேம்? கண்டிப்பா மேடம். இப்ப நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்பதான் சனி பகவான் பயிற்சியானார், சனி பகவான் பயிற்சினால நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம சனி வக்ர பயிற்சின்னு ஒண்ணு கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் மேடம். அப்ப சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கலாம். பொதுவாக பாத்தீங்கன்னா மேடம், சனி பயிற்சி அப்படின்றது சனி ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு டிராவல் பண்ணி போறது அப்படின்னா அதுக்கு அவரு 2.5 வருஷம் காலகட்டம் எடுத்துப்பார். ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறது. இப்ப சனி பகவான் மீனத்துல இருக்கார். மீனத்துல இருக்கவர் இப்ப வக்ரகதி அடைகிறாரு. அததான் வக்ர பயிற்சி அப்படிங்கிறாங்க. வக்ரகதினா மீனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு வர்றது இல்லை மேடம், ராசி மண்டலங்களை கடக்கிறது இல்ல, மீனத்திலேயே தான் இருப்பாரு. நட்சத்திர பாதத்தை கடப்பார், மீனத்திலேயே இருப்பாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆவாரு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்பீடா ஓடிட்டு இருந்த சனி பகவான் ஸ்லோ மோஷன்ல போறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி அவர் மந்தம் தான் இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். சோ இந்த சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டத்துல என்ன அப்படின்னா இட்ஸ் ரெவ்யூ பீரியட் அப்படிம்பாங்க மேடம். வாழ்க்கையில இது ஏற்கனவே நடந்துருச்சையா நம்மளுக்கு திரும்பவுமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரும். நல்லதுலயும் நம்ம அப்படி யோசிக்கலாம். சில மன கஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், உறவுகள் கிட்ட ஏமாந்தது, உறவுகள் கிட்ட சந்தோஷப்பட்டது, குழந்தைங்களால மதிக்கத்தக்க ஒரு பேர் வாங்குது, குழந்தைங்களால கஷ்டப்பட்டது எல்லாமே திரும்பி வராம இருக்கும் லைஃப்ல. இட்ஸ் அ ரிவ்யூ பீரியட். நம்மளுக்கு ஒரு கர்மிக் லெசன்ஸ் அப்படின்றது வரும். உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோட்ல போறாம இருக்கும். நம்மளுக்கு இவ்வளவு பாருங்க சூப்பரா உறவுகள்லாம் சேர்ந்தாங்க, திருப்பி உறவுகள் நம்மளை விட்டு பிரியிறாங்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் மேடம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவரால் நிறைய நல்ல பலன்கள் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் இருக்கதான் செய்து. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எவ்வளவு காலகட்டம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஜூலை 27 இருந்து டிசம்பர் 11 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு மேடம். ஆனா பலன்களை நம்ம 2ஆ தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா ஜூலை 27 இருந்து
டிசம்பர் 11 வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சாலும் நவம்பர் 1 வரைக்கும் குருனோட பார்வை இருக்கும். 1/11 குருனோட பார்வை இருக்காது. ஆக வக்ரகதி அடைஞ்ச சனி பகவான் குருவின் பார்வையினால் கொடுக்கக்கூடிய பலன்கள். வக்ரகதி அடைஞ்ச சனி பகவான் குருனோட பார்வை இல்லாம குரு அதிசாரமா வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு போவார். சிம்மத்துக்கு போகும்போது கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு ரெண்டா நம்ம சொன்னோம். அப்ப கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கள் வந்து அந்த ஸ்கிப் பண்ணாம பாக்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடியது தெளிவா புரியும். நிச்சயமா. ஏன்னா இதுல 2 விதமான விஷயங்கள் மேம் வந்து சொல்ல போறாங்க. ஸோ ஒவ்வொரு ராசி நேயர்களும் உங்களுக்கான பதிவை வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் 2 விஷயமும் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாமா? கண்டிப்பா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் ராசி மேஷ ராசி. ஸோ இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு வந்து இந்த சனி வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? கண்டிப்பா மேடம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்கார். 7 நாட்டு சனியா இருக்கவர் இப்ப குரு பயிற்சி நடந்துருச்சு இல்லைங்களா? 2/6/2026 திருக்கணித பிரகாரம் குரு பயிற்சி நடந்துச்சு. இந்த குரு பயிற்சி நடந்து குரு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக சனி 7 நாட்டு சனி தான், நான் உங்களுக்கு எடுக்கணும் தான் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களுக்கு அவருக்கு எடுக்க போறது இல்லை. ரொம்ப வயதானவர்களுக்கு 70+, 60+, 80+, அதே மாதிரி ரொம்ப இளம் வயசு இவங்களுக்கு தான் கெடுக்க போறார். அப்ப இவங்க 2 பேருக்கும் பெரிய லெவல்ல கெடுக்க மாட்டார். வயதானவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு, ரொம்ப இளம் வயசுக்கு ஓடி போனா கூட உழுந்தெழுந்து ஓடி போகணும், ஐயோ உழுந்துட்டேன்னு உட்காந்துட்டாங்கன்னா உட்காந்துருவாங்க. ஸோ இந்த 2 விதமா அவருக்கு எடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, குருனோட உச்ச பார்வை சனி மேல பட்டதுனால நான் எந்த விதத்திலையும் ஒண்ணு கெடுக்க போறதில்லை, நான் அமைதியா இருக்க போறேன். இப்ப சனி பகவான் நல்லா இருந்தாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வைப்படும் போது அமைதியாகிறாரு அப்படின்னா, ஜூலை மாதம் 27ஆம் தேதி அவர் வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அப்படின்ற பட்சத்துல அந்த வக்ரகதி அடைஞ்ச சனி பகவான் ஆல்ரெடி வீக், அதுக்கு மேல குருனோட பார்வை, என்னால முடியலப்பா, என்னால உங்களை எந்த விதத்திலையும் கெடுக்க முடியல அப்படின்னு அவர் அமைதியா 100% அமைதியா இருக்கக்கூடிய காலகட்டம். அப்ப என்ன அர்த்தம்? இது மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். கெடுக்கணும்னு இருக்கவங்களுக்கு பெரிய பிளஸ் மேடம். கொடுக்கணும்னு இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி சனி வந்து நான் கொடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரி பிளஸ் அது பார்த்துக்கலாம். இப்ப மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். இப்ப அவர் வக்ரகதி அடைஞ்சிட்டார். அப்ப சனினால எங்களுக்கு யூஸே இல்லையா? நாட் லைக் தட். எப்படி யூஸ் வரும் அப்படின்னா, என்ன பாவத்துக்கு அவர் அதிபன். இப்ப 10ஆம் பாவ அதிபன் அப்படின்னும் போது நான் ஒரு தொழில் செய்யறேன், நான் ஒரு மருத்துவர், என்ன வச்சே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தானே சொல்ல முடியும். அப்ப நான் வந்து பாருங்க சூப்பரா படிச்சிருக்கேன், காலேஜ்ல ஏகப்பட்ட மெடல் வாங்கியிருக்கேன். என் கூட படிச்ச பிள்ளை ஒண்ணுமே படிச்சிருக்காது, ஊரெல்லாம் சுத்தி இருக்கும். நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜம்முன்னு இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு செட்டில் ஆயிடுச்சு. நான் ஒரு பேஷண்ட்டுக்கு 300 ரூபாய் வாங்குதுன்னா அந்த பிள்ளை ஒரு கன்சல்டேஷனா 3000 ரூபாய் வாங்குது. அப்ப நான் யோசிப்பேன் இல்லைங்களா, கண்டிப்பா இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு மெடல்ஸ் வாங்கியிருக்கோம், பாராட்டா குவிஞ்ச நமக்கு பெருசா வந்து ஃபீஸ் வாங்க முடியல அப்படின்னு என்னுடைய உத்தியோகம் குறித்து, என்னுடைய தொழில் குறித்து என்னோட ஆழ்மனது ஆசைகள் நிறைய இருக்கும். பாத்தீங்களா, ஒண்ணுமே அறிவு கிடையாது, ஒண்ணுமே டேலண்ட் கிடையாது, படிக்கிற காலத்துல நல்லா படிக்க கூட படிக்கல. அப்ப அவங்க எல்லாம் 3000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க, இவ்வளவு திறமை இருந்து நான் 300 ரூபாய் தான் வாங்குறேன், என்ன இது? அப்ப நம்மளால அநியாயமா சம்பாதிக்க முடியாது, நேர்மை சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லையே, நேர்மையா சம்பாதிக்கிறவங்க கஷ்டப்படுறாங்களே, என்னதான் பண்றது? இப்படி நான் ரொம்ப யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த காலகட்டம் சனி என்னோட தொழில் சார்ந்து எனக்கு நிறைய நல்லது செஞ்சுடுவார். நான் நினைக்கிற எல்லாமே செஞ்சுடுவார், செய்ய மாட்டார். ஏதோ ஓரளவுக்கு நான் 1000 விஷயம் நினைக்கிறேன் என்னோட தொழில் சார்ந்து அப்படின்னா ஒரு 10 விஷயத்த அவர் கிளிக் பண்ணுவார். இப்ப அந்த பிள்ளை 3000 ரூபாய் வாங்குதா, நானும் சில விஐபி பேஷன்ஸ் கிட்ட 3000 ரூபாய் வாங்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். புரியுதுங்களா? அப்ப என்னோட தொழில் சார்ந்து என்னோட ஆழ்மனது ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், குரோனிக் டிசையர்ஸ் பலது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இது சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு. இப்ப ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேடம், அவங்களோட கனவு நிர்வாகம், இந்த ஆஃபீஸ்ல நான் வேலை செய்யணும், இந்த கன்சர்ன்ல வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படக்கூடிய சில, அதாவது பல தொழில்கள் அப்படின்றதுக்கும் பல கன்சர்ன்ஸ் அப்படின்றதுக்கும், அந்த மாதிரி கன்சர்ன்ஸ் நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஆஃபீஸ்ல வேலை செய்யணும்னு ஆசை. சின்ன வயசுல இருந்து வந்து பாருங்க, ஒரு டிவில இப்ப இந்த விஜே பிள்ளைங்களா இருக்குன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து சன் டிவில வரணும்னு ஆசை அப்படின்ற, சன் டிவில வரணும்னு ஆசை இல்லாதவங்க யாருமே இல்லை. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு இப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கிடைக்கும். அப்போ மேஷமா இருக்காங்க அப்படின்னா அவங்க தொழில் சார்ந்து அவங்களோட கனவு என்ன, அந்த கனவு நிறைவேறும், பெரிய பிளஸ். அப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிட்டார், ஒண்ணுமே சனி பிரோஜனம், சரியை ஓரத்துக்கு போட முடியாது. அவரோட ஆக்ஷன் வந்து இருந்துட்டே இருக்கும், எந்த விதத்துல அப்படின்றது நம்ம புரிய வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேடம், லாபஸ்தானத்துக்கு அவர் அதிபன். லாபஸ்தானத்துக்கு அதிபன் போது செய்யக்கூடிய தொழில நான் ஒரு லாபம் அப்படின்றது கணக்கு போட்டிருப்பேன். இப்ப அந்த லாபம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அடல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மிளகு வியாபாரம் பண்றேன், ஏகப்பட்ட பப்பாயா கொட்டையை போட்டு நான் வியாபாரம் பண்றேன்,
வியாபாரம் பண்ணி நான் பெரிய பங்களா கட்டிட்டேன். நான் கொஞ்சோண்டு பப்பாயா கொட்டை போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு ஆசை இருக்கும், நான் நியாய தர்மத்தோட நானும் அடல்ட்ரேஷன் பண்ணுறேன், அதுலேயும் ஒரு நியாய தர்மம் வேணாமா அப்படின்ற மாதிரி நான் செய்கிறேன். அவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க, பெருசாக நல்லா இருக்காங்களே. நம்ம வந்து ஓரளவுக்கு அது நியாயம் இருக்கும் மேடம். 100% நியாயமா யாராலையும் வாழ முடியாது. வாழறவங்கள உலகமே என்ன சொல்லணும், அப்படி வாழறவங்க எந்த விதமான பிசினஸும் பண்ண முடியாது. அப்படி வாழறவங்கள குடும்பமே சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீ வாழறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. நம்ம மைண்டுக்குள்ள அவங்களே அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யாரோ இவங்க மனசுக்குள்ள போய் இவங்களை நம்ப வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள போய் நம்ம வீட்டுல இருக்கவங்களே அவங்களுக்கு ஒரு பேரும் சொல்லிடுவாங்க, பொழைக்க தெரியாதவங்க அப்படின்னு. மேடம், பொழைக்க தெரியாதவங்கள இருக்கிறது தப்பு இல்லை, மத்தவங்களை கெடுக்க தெரியாதவங்களா இருக்கிறதே ஒரு பெரிய வரம். அப்படிதான் நான் சொல்றது. பட் இருந்தாலும் இப்ப இந்த மாதிரி வந்து பாருங்க, எனக்கு லாபம், நான் வந்து நியாய தர்மத்தோட ஓரளவுக்கு நியாய தர்மத்தோட நான் லாபம் வச்சு வியாபாரம் பண்றேன். என்னால பெருசா டெவலப் ஆகவே முடியலையே அப்படின்னு உன்னோட ஆழ் மனசு உன்னை வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுத்திட்டே இருக்கு, உனக்கு சொல்லிட்டே இருக்கு, நீ வருத்தத்திலே இருக்கன்னா சனி இந்த காலகட்டத்துல நல்லது செஞ்சிடும், சாலிடா நல்லது செஞ்சிடும். அதனாலதான் மேடம் அவனுக்கு வந்து நீதிமான் அப்படின்ற பேரு. நீ நியாயமா செய், உனக்கு என்ன செய்யணுமோ அந்த காலம் வரும்போது நான் உனக்கான அத்தனை பலன்களையும் செய்வேன். அப்ப பொதுவா வந்து பாருங்க, இப்ப நானே வந்து சுய ஜாதகம் பார்க்க வரும்போது மேக்சிமம் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், செய்யக்கூடிய தொழில் ஹானஸ்டா செய்யுங்க அப்படின்றது நான் சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் சனி வருவான். 7 நாட்டு சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா. குருனோட பார்வை எவ்வளவு நாள் இருக்கும்? பார்வை வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் கடைசி ஒரு மாசம் அகல போகுது இல்லைங்களா? அப்ப அந்த காலகட்டம் உன்னை கிளீனை போட்டு தள்ளிடுவா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப எப்பயுமே நம்மள ஒரு உயிர் பார்த்துட்டு இருக்கு, நம்மளுக்கு மேல அதை நம்ம பிரபஞ்சம்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஒரு சக்தி உன்னை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு நியாயமா அதுக்கு மேல நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நம்ம செய்யறோம்னா நல்லது மேடம். இது குருனோட பார்வையில இருக்கும் போது வரக்கூடிய நற்பலன்கள். குருனோட பார்வை இல்லை, பார்வை இல்லாத போது அந்த கடைசி 40 நாள் பார்வை இல்லை இல்லைங்களா? பார்வை இல்லாத போது என்ன ஆகும்? ஆரோக்கியத்துல கவனம் வேணும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல நம்ம வாய்க்கு ஒரு பெருசா ஜிப் போட்டுக்கணும். குடும்பத்துல பெருசா ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்க கூடாது. குடும்பத்துல எத்தனை உறுப்பினர்கள் என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போட்டுட்டு போயிடணும். சமுதாயத்துல ஹாய் ஹாய் பை பை அதோட வச்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது, வாங்க கூடாது. இந்த 5 விஷயத்துல கவனமா இருந்தா மட்டும் போதுமானது. சூப்பர் மேம். மேஷராசி நேயர்களுக்கு எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு மேம் சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் உங்களுக்கு ஜாக்பாட்டா கோல்டன் பீரியடா இந்த டைம்ல அமைய போகுது, பிசினஸ் நல்லா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதங்களை ஜூலை 27 டில் டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாட்களை ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்ல தகவல் கொடுத்தீங்க மேம். நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில நேர்ல சந்திக்கலாம். இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன் அப்படின்னாலும் ஆன்லைன்ல நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா தகவல்களுக்கும் வீடியோல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.